இன்னைக்கு வந்து நம்ம வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம். வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ அப்படியே முடிஞ்சா வந்து கைக்கார மாடுங்க வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை 5 மணிலிருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. இந்த சைடு வந்து பார்த்துட்டு பாருங்க. இதுங்கெல்லாம் வந்து கைக்கார மாடுங்க. இதெல்லாம் வந்து 6 பல்லு கடை போட்ட மாடுங்க தான். ஏதாச்சும் வந்து நல்ல மாடா இருந்தா அப்படியே வந்து பார்ப்போம். எல்லாம் ஜெர்சி மாடு ஒன்று இருக்கு. நல்லா வந்து மடி வச்சிருக்கு. இல்லை மாடு கண்ணோட இருக்கு போல. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. மாடு கண்ணோட இருக்கு. எவ்வளோண்ணா இருக்கு பால்? 2012 பல்லு கடை முளப்பா. ஸோ 12 லிட்டர் பால் கடை முளப்பு எல்லாம் இருக்கு. மாடு இனமும் எல்லாம் மடியும் வந்து வச்சிருக்கு. என்ன ரேட் நான் சொல்றீங்க? 40. 40,000 மாடு கண்ணோட இருக்கு. பேசினா உன்னை கம்மி பண்ணி வாங்கலாம். நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாடை வந்து மாடு கண்ணோட இருக்கு. நல்லா வந்து 2 பல்லு இருக்கும் போல. இது வந்து மாடு கண்ணோட இருக்கு. நல்லா இருக்கு கலரும். கேட்டு பார்ப்போம். என்ன பல்லா? பல்லு 2 பல்லு. 2 பல்லு தானா? எத்தனை ஆச்சு கண்ணு போட்டு? 10 நாள் தான். ஸோ 2 பல்லு தான். நல்லா இருக்கு கலரு மாடு. 10 நாள் வந்து ஆகக்கூடிய மாடு கண்ணு போட்டு. என்ன விலை நான் சொன்னீங்க? என்ன விலை சொன்னீங்க? கலரும் வந்து நல்லா இருக்கு. மாடு கண்ணோட இருக்கு. கறவண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 லிட்டரு 2 நேரம் சேர்த்தி வந்து கறக்கலாம். நம்ம மடியும் வந்து சின்னதாக தான் இருக்கு. ஜெர்சி கண்ணு என்ன ரேட்னா? 17,000. 17,500 ரூபா ஜெர்சி கண்ணு. வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு பார்க்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணு தான், ஜெர்சி கண்ணு. எவ்வளோண்ணா அது? 9,500. ரூபா. இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்துருக்கு கணக்குட்டி. அந்த அளவுக்கு வந்து அதிகமா இல்லை. இது வந்து நல்லா இருக்கு கண்ணு. என்ன வேலைண்ணா? 17,000. 17,500 ரூபா. அப்படியே வந்து இந்த சைடு வந்துங்களா எல்லாம் வந்து சென மாடுங்குது. இங்கெல்லாம் சென மாடு வந்து கம்மியாக வரும் இந்த மார்க்கெட்டுக்கு. அப்படியே வந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னுட்டு. எச்எப் மாடுங்க சரியா தான் இருக்கு மாடுங்க. இப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு மாடுமே சரியான உடம்பு, நல்ல கலரு. வந்து அருமையா இருக்கு. வந்து கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு. வந்து பயங்கரமா இருக்கு. கேட்டு பாப்பா என்ன சொல்றாங்க என்ன பல்லுன்னுட்டு. என்ன பல்லு அது? ரெண்டுமே 4 நாள் பல்லு. 4 நாள் பல்லு. இத்தனை அது ஈத்து? ஃபர்ஸ்ட் ஈத்து தானா? எந்த ஊர்னா? டேம் ரோடு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு தான். அருமையா இருக்கு. ரெண்டுமே வந்து கலரு உடம்பு. அருமையான மாடு. என்ன சொல்றாங்க கேட்டு பார்ப்போம். என்ன விலை? நான் ஒவ்வொன்றும் 1.5 சொல்றேன். 1.5. ஒன்னொன்னுமே 1.5. 1.30 ஃபைனலா?
ஸோ ஒரு மாடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ஃபைனல் ரேட்டு. 4 பல்லு. இப்போ என்ன கண்ணு போகிற ஸ்டேஜ் ஆனா? இப்போ ரெண்டுமே கண்ணு போகிற ஸ்டேஜா? இன்னொரு மாதம். 2 மாசம் ஆனா இது 1 மாசம். இது இன்னும் 1 மாதம் எடுத்துக்க, அது இன்னும் 2 மாதம் ஆகுமா? ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பால் எவ்வளோ கிடைக்கும்? 30 லிட்டர் வரணும். 2,000 சேர்த்து 30 இருக்கும். ஸோ 30 லிட்டர் கறவை வந்து கிடைக்கின்றாங்க. மாடு வந்து சரியான சைஸு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு. ஃபைனல் ரேட் 1,30. ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன், வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள். நல்லா இருக்கு ரெண்டுமே மாடுங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 9943 9943 6963 6963 65 65. உங்கள் பேர்னா? பன்னீர். பன்னீர். சரி. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள். ரெண்டுமே வந்து சரியான சைஸ். வீடியோவில் வந்து எப்படி தெரியும் தெரியல. நல்லா கலரு, நல்லா சைஸ் மாடானா. இது எவ்வளோண்ணா? 110 சொல்றாங்க. 1 லட்சம். இது இது 4 பல்லு. இது எத்தனாவது ஈத்துனா? இதுவும் ஃபர்ஸ்ட் ஈத்து தானா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு வந்து 1 லட்சம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 4 பல்லு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சனா மாடு தான். கண்ணு போடுற ஸ்டேஜ் இதுங்களாம். இதுங்களா செகண்ட் ஈத்தானா? அதுல செகண்ட். அது என்னென்ன விலை வருது? அது ஆ. 87 வந்தா கொடுத்துருவோம். 87 ஃபைனல். இது அது 72,000 வந்து. 72. இதெல்லாம் 80 சொல்றீங்க, 72 ஃபைனல். 80 ரூபா. எல்லா ரேஞ்சிலும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈத்து, ரெண்டாவது ஈத்து எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. வேணா நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. வயது சொல்றேன். மாடு எப்படி இருக்குது? எலும்பு இல்ல, என்ன கலர் இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து மார்க்கெட்ல வந்து கணுக்குட்டி வந்து போட்டு இருக்கு பாருங்க. ஜெர்சி மாடு இப்பதான் போட்டு இருக்கு. எல்லாம் வந்து ஹெச்எப் குட்டிங்க. ஸோ குட்டிங்கன்னு நல்லா இருக்கு. ஆனால் ரேட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா 30-35க்கு மேலே வந்து சொல்லுவாங்க ரேட்டுங்க. எல்லா மார்க்கெட்லையும் அவ்வளோதான் ஐயா வந்து போயிட்டு இருக்கு ரேட்டுங்க. ஒரு சன மாடு, பால் மாடு கூட வந்து வாங்கிக்கலாம். வளர்ப்புன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாட்டுக்கு வந்து ஹெச்எப் ஜெர்சி வந்து வாங்குறீங்கன்னா பக்கமாக இருந்தால் வாங்க. இதில் வந்து நாட்டு மாடுங்க வந்து நிறைய வந்து சேரும். ஸோ ஹெச்எப் ஜெர்சிங்க வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கிலேருந்து வர வேணாம். ரொம்ப லாங்கிலேருந்து வரீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு வந்துடுங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கண்ணை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கலாம். ஸோ ரேட்டுங்க ஐயா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம் கண்ணுங்க. வந்து குட்டிங்க பாருங்க நல்லா இருக்கு. எல்லாம் வந்து ஹெச்எப் குட்டிங்க தான். எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க. எல்லாமே வந்து கலர் வந்து நல்லா இருக்கு. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நேட்டு. நான் வந்து எல்லாமே வந்து அருமையான கலருங்க. எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ். கேட்டு பார்ப்போம். எல்லாம் எத்தனை மாசம் கண்ணுனா இருக்கு இப்ப? எல்லாம் ஒரு வயசு குட்டி. எல்லாம் எந்த ஊர் கண்ணுங்க? சிந்தாமணி, பெங்களூர் குட்டிங்க. இப்ப என்ன ரேட்ல இருந்து நான் இருக்கு உங்ககிட்ட? 30, 32, 23, 39, 30, 26. சரி சரி. நான் எந்த ஊர்? நீங்க பையூர் மாட்டு வியாபாரிங்க. உங்க பேர்னா? சரி. நான் இந்த மாதிரி கண்ணு வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்குமாண்ணா? சரிண்ணா. சரி வேணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். ஃபோன் நம்பர் தான் வாங்கி தரேன். எல்லாமே வந்து சிந்தாமணி குட்டி சொல்கிறாங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 7974159715 சரிங்கண்ணா. சரி வேணா நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எல்லாம் வந்து ஹெச்எப் குட்டிங்க தான். கலர் வந்து நல்லா இருக்குது. பேசணும்னா இதில் வந்து ஒன்று கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ போய் பார்க்குறதுனா பாருங்கள். வீட்டுக்கிட்ட பையூர் மாட்டு வியாபாரி.
ஸோ ரெட் அண்ட் ஒயிட்டு இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இச்சப்பு தான். ஸோ கிராஸ் எல்லாம் வந்து கிடையாது. இது வந்து கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் மாடு. இந்த சின்ன கண்ணு தான், உடம்பு கம்மி, எல்லாம் வளர்த்தோம்னா வந்து அருமையாக வரும் இதெல்லாம். சரி, ஓகே, இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம், டைம் ஆயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் லென்த்தாக வந்து போகலன்னா இங்கே வந்து ஹெச்எப் ஜெர்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நினைச்ச மாதிரி வந்து இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து இருக்காது. நாட்டு மடங்குல வந்து எக்கச்சக்கமாக வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.